ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வீலன் ஐஏஎஸ். இந்த வீடியோவில் நம்ம ஆகஸ்ட் 26க்கான ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்துருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துலாம். இதுக்காக நம்ம சென்னை எடிஷன் ஆஃப் தி ஹிந்து பேப்பர் வந்து நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் இந்த வீடியோவோட பிடிஎஃப் நோட் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து கொடுக்குறேன். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் வந்துருக்கிற ஆர்டிகல் சிபிஐ கம்ப்ளீட்ஸ் பாலிகிராஃப் டெஸ்ட் இன் கொல்கத்தா ரேப் மர்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொல்கத்தாவில் ரீசெண்டாக ஒரு டாக்டரை வந்து ரேப் அண்ட் மர்டர் பண்ணாங்க இல்லையா, அந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன்ல ஃபர்தரா பாலிகிராஃப் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணலான்னு கோர்ட் வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. அந்த டெஸ்ட்டை வந்து சிபிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக வந்திருக்கிற நியூஸ் ஆர்டிகல். ஸோ இதில் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த பாலிகிராஃப் டெஸ்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து லை டிடெக்டர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டில் மெயினாக என்ன அனலைஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த சஸ்பெக்டோட பிசியலாஜிக்கல் இண்டிகேட்டர்ஸ் லைக் பிளட் ப்ரெஷர், பல்ஸ், ரெஸ்பிரேஷன் அண்ட் ஸ்கின் கண்டக்டிவிட்டி இதை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. ஒரு கொஸ்டின் வந்து அந்த சஸ்பெக்டை ப்ரோவ் பண்ணுவாங்க சிபிஐ. அதுக்கு அவங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸ் மூலியமா இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு பர்சன் வந்து உண்மையை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால அசியூம் பண்ண முடியும். See, I'm insisting assume, ப்ரூவ் பண்ண முடியாது. பிகாஸ் தட் இஸ் நாட் அ ஃபேக்ட். ஏன்னா இது வந்து சயின்டிபிகலி ப்ரூவன் மெத்தட் கிடையாது. 100% அக்யூரேட்டா இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் கோர்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து எவிடன்ஸாவும் எடுத்துக்க முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் த வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 20 ரைட் அகேன்ஸ்ட் செல்ஃப் இன்கிரிமினேஷன். ஆனால் இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, லைக் ஒரு சஸ்பெக்டை வந்து நம்ம டார்ச்சர் பண்ணாமல் இன்ஃபர்மேஷனை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் ஆல்டர்னேட்டிவ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெஸ்பான்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ வந்து கொடுப்பாங்க. அந்த வேல்யூவை பேஸ் பண்ணி அது வந்து என்ன டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த லை டிடெக்டர் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்னொரு டெஸ்ட் இருக்குது, தட் இஸ் கால்டு நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட். நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி அவங்களுக்கு செல்ஃப் அவேர்னஸ் இல்லாத நிலைமையில நம்ம வந்து கொஸ்டின் ப்ரோவ் பண்றது. இதுக்கு வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது சோடியம் பென்டதோல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதை நம்ம வந்து யூஸ்வலா மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு சர்ஜரிக்கு முன்னாடி அனஸ்தீட்டிக் ஏஜென்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ அப்போ அந்த பர்சன் வந்து மயக்க நிலைமைக்கு போயிடுவாங்க. அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக மயக்கமும் ஆக்காம செல்ஃப் அவேர்டாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி ஹாஃப் ஸ்டேட்டில் வச்சு நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை வந்து வாங்குவாங்க. ஓகே, ஸோ இது வந்து இந்த லை டிடெக்டர் டெஸ்ட்டில் வந்து பாலிகிராஃப் டெஸ்ட் இருக்குது, நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட் இருக்குது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பாலிகிராஃப் டெஸ்ட்டோட லீகாலிட்டி அப்படின்னு எடுத்தோம்னா ஆல்ரெடி சொன்னது தான், இட் இஸ் த வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 20 சப் கிளாஸ் 3. ஸோ இந்த ஆர்டிகல் வந்து இட் டீல்ஸ் வித் ரைட் அகேன்ஸ்ட் செல்ஃப் இன்கிரிமினேஷன், அதாவது தான் பண்ண தப்புக்கு தானே எவிடன்ஸாக இருக்கிறது. ஓகே, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் த வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 21 ஆல்சோ. ஏன்னா கோர்ட்டோட ஸ்டாண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்து இட்ஸ் அ வயலேஷன் ஆஃப் ரைட் டு லைஃப் அண்ட் பிரைவசி அப்படின்றது தான் நம்மளோட இந்தியன் கோர்ட்ஸோட ஸ்டாண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து ப்ராப்பர் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கைட்லைன்ஸ் அப்படின்னா, ஒன்று வந்து வாலண்டரி கன்சென்ட், அதாவது இந்த டெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த சஸ்பெக்ட் வந்து வாலண்டரியா அவங்களோட கன்சென்ட்டை வந்து கொடுக்கணும். அப்புறம் இன்ஃபார்ம்டு கன்சென்ட், அப்படியே அவங்க கன்சென்ட் கொடுத்தாலுமே இதோட கான்சிக்வன்சஸ் பத்தி அவங்களுக்கு வந்து தெளிவா என்ன பண்ணணும், இந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ் வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து தான் இந்த வாலண்டரி கன்சென்ட் வந்து வாங்கணும். அண்ட் இந்த கன்சென்ட் வந்து ரெக்கார்டட் கன்சென்ட்டாக இருக்கணும். ஓகே, அண்ட் என்டையர் ப்ராசஸும் இட் ஷுட் பி டாக்குமெண்டட், லைக் வீடியோ ரெக்கார்டிங், ஆடியோ ரெக்கார்டிங், ஸோ எல்லாமே இருக்கணும். அண்ட் ஜுடிஷியல் கன்சிடரேஷனும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே முக்கியம். ஸோ இது வந்து என்ஹெச்ஆர்சியோட கைட்லைன்ஸ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்கிற ஒரு இமேஜ் பிளஷிங் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிக்சரில் ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள்ஸ் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது வந்து எங்கன்னா காஷ்மீரில். ஸோ இந்த ஆப்பிள்ஸ் எல்லாமே சன் ரிப்பன்டு, அதாவது எந்தவித கெமிக்கலும் இல்லை வேற எனி மெத்தட் மூலியமா இது வந்து பழுக்க வைக்காம நேச்சுரலாக சூரியன்லேயே இது என்ன பண்ணியிருக்காங்க, பழுக்க வச்சிருக்காங்க. அண்டு இது எதனால் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் டைம்ஸில் நம்மளோட இந்தியாவில் இந்த ஆப்பிள் க்ரோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க வேரியஸ் ரீசனுக்காக. லைக் லாஸ்ட் மந்த் கூட ப்ரோட்டஸ்ட் நடந்தது ஜூலைல ஹிமாச்சல் பிரதேஷ்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட ஹார்வெஸ்டிங் சீசன் வந்து அங்கே போயிட்டு இருக்கு. ஸோ அதை இண்டிகேட் பண்ணுற மாதிரியான பிக்சர் இது. ஸோ ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டெம்பரேட் ஃப்ரூட் கிராப். ஸோ டெம்பரேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கிளைமேட்டிக் ரீஜியன். கூப்பன் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிளைமேட் ஜோன்ஸில் வந்து டெம்பரேட் ரீஜியன் வந்து ஒரு
கிளைமேட்டிக் ஜோன். ஸோ அந்த கிளைமேட்டிக் ஜோன்ஸில் ஸ்பெசிஃபிக்காக வளர்கிற கிராப் இது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இட்ஸ் நாட் அ டெம்பரேட் கிளைமேட்டிக் ஜோன். பட் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு மவுண்டெயின் இருக்குன்னா அந்த மவுண்டெயினோட ஆல்டிடியூட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறப்போ டெம்பரேச்சரும் வந்து ட்ராப் ஆகும். ஸோ அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் ஆல்டிடியூட்ல வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் ஃபைண்ட் அ டெம்பரேட் ஜோன் இன் ஹிமாலயாஸ். இது வந்து இந்த ஆப்பிள் கிராப் வந்து வளர்றதுக்கு ஒரு டெம்பரேட் கிளைமேட் ஜோனை வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராப்புக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்கும்னா 21 to 24 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். அண்ட் ஆல்டிடியூட் வந்து 1000 to 1250 மீட்டர் வந்து இருக்கணும். அண்ட் சாயிலோட டைப் வந்து நமக்கு ஒரு வெல் ட்ரைன்ட் லோமி சாயிலாக இருக்கணும். ஸோ இந்த சாயில் கிளாசிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லோமி சாயில் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா லோ ரெயின்ஃபால் இருக்கிற ரீஜன்ஸில் இருக்கும். ஓகே, கேஞ்சடிக் பிளைன், வெஸ்டர்ன் காட்ஸில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்தியாலேயே செவரல் பார்ட்ஸில் வந்து இந்த லோமி சாயில வந்து பார்க்கலாம். ஸோ இந்த சாயில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து க்ரோ பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான சாயில். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நியூஸ் பேஜில் வந்திருக்கிற ஆர்டிக்கல், சென்ட்ரல் ட்ரேட் யூனியன்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் ஃபைன் பிரிண்ட் ஆஃப் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகஸ்ட் 24 வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்பான்சஸ் வந்து வந்துட்டு இருக்கு, ஃபேவராகவும் அகேன்ஸ்டாகவும். இதில் வந்து சென்ட்ரல் ட்ரேட் யூனியன்ஸ், ஸோ நம்ம கண்ட்ரியில் வந்து வேரியஸ் ட்ரேட் யூனியன்ஸ் வந்து இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமுக்கு அப்படின்னு வந்திருக்கிற நியூஸ் ஆர்டிகல் இது. ஸோ இதில் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் பற்றி தெரியணும். இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் வந்து ஆல்ரெடி நம்ம கண்ட்ரியில் நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் வந்து இருக்கு, அதை ரிப்ளேஸ் பண்றது தான் இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம். ஸோ இதோட கீ ஃபியூச்சர்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து கேரண்டீடா 50% அவங்க லாஸ்டா எவ்வளோ சேலரி வாங்கிட்டு இருக்காங்க, அதாவது ரிட்டையர்மெண்ட் டைம்ல எவ்வளோ சேலரி வாங்கிட்டு இருக்காங்களோ அதுல இருந்து 50% வந்து லைஃப் லாங் அவங்களுக்கு மந்த்லி பென்ஷனா கொடுப்பாங்க. இது ஒரு கீ ஃபியூச்சர். அண்ட் இன்னொன்று வந்து பீரியாடிக் டியர்னஸ் ரிலீஃப் ஹைக் வந்து இதுல ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ டியர்னஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து பென்ஷன் கொடுக்குறாங்க, இல்ல வந்து கவர்மெண்ட்ல வந்து நம்ம சேலரி வாங்குறோம் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா அப்படின்னா நமக்கு சேலரி ஹைக் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து பே கமிஷன் போட்டாதான் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்மளோட மணி வந்து இஸ் ஹைலி வொலாட்டில் இல்லையா, ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த இன்ஃப்ளேஷனுக்கு ஏத்தாப்புல அவங்களோட லைஃப் ஸ்டாண்டர்டை வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரிலீஃப் வேணும் இல்லையா, அதுதான் டியர்னஸ். ஸோ இந்த டியர்னஸ் அலவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அது ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. இது வந்து இப்போ பென்ஷனுக்கும் வந்து கொடுக்குறாங்க, அது ஒரு கீ ஃபியூச்சர் இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்ல. அண்ட் இன்னொரு கீ ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பென்ஷன். ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு. அந்த பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிற டைம்ல அவர் வந்து இறந்து போயிட்டாருன்னா அவரோட ஃபேமிலி லைக் அவரோட ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாங்கிட்டு இருக்கிற பென்ஷன்ல இருந்து 60% வந்து அவங்க ஃபேமிலிக்கு வந்து பென்ஷனா போகும். அண்ட் இன்னொரு கீ ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் அனுவேஷன் பே அவுட். ஸோ சூப்பர் அனுவேஷன் பே அவுட் வந்து அவங்க ரிட்டையர்ட் ஆகிற டைம்ல லம்பா ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஆனால் அது எவ்வளோ அமௌண்ட்லாம் சொல்லலை, அது வந்து சூப்பர் அனுவேஷன் பே அவுட். அண்ட் மினிமமா வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வந்து இதில் வந்து என்ஷூர் பண்ணுறாங்க ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் வேலை பார்க்குற கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு. ஸோ அது வந்து சர்டன் டைம் பீரியட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவங்க வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டோ ஏதோ ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மினிமம் பென்ஷன் கேரண்டி வந்து கிடையாது. ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் எலிஜிபிலிட்டி. ஸோ இது எல்லாமே இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமோட கீ ஃபியூச்சர்ஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், அதாவது ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவங்களுக்கு கிடைக்கிற சேலரியில 10% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னா 18.5%. ஸோ டோட்டலாக கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா 28.5%. ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் தி ஸ்கீம். ஸோ இதில் வந்து நம்ம ரெண்டு ஸ்கீமுக்கு உள்ள ஒரு மேஜர் கீ டிஃபரன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், அதாவது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமுக்கும் நேஷனல் பென்ஷன் சிஸ்டமுக்கும். அதாவது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பே அவுட், ஸோ மந்த்லி இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஃபிக்ஸ்டு. ஏன் அப்படின்னா இந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கவர்மெண்ட் அண்ட் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் இல்லையா, அந்த ரிட்டர்ன் எவ்வளோ அப்படின்றத பேஸ் பண்ணி தான் பே அவுட் வந்து இருக்கும். ஆனால் இனிமே வந்து இருக்காது. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கீ டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போது இந்த யூபிஎஸ் வந்து March 1, 2025 இருந்து
நடைமுறைக்கு வரப்போகுது. அது வரைக்கும் இந்த என்பிஎஸ் தான் நடைமுறையில் இருக்கும். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் கீ ஃபேக்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புது ஸ்கீம் இருக்கு இல்லையா, இது வந்து ரெட்ரோஸ்பெக்டிவாக அப்ளை ஆகும். ரெட்ரோஸ்பெக்டிவ் இன் த சென்ஸ், இந்த என்பிஎஸ் சிஸ்டம் வந்து எப்போ இருந்து நடைமுறைக்கு வந்துச்சு, March 1, 2004 இருந்து நடைமுறைக்கு வந்துச்சு. ஸோ அதில் எலிஜிபிள் ஆயிருப்பாங்கல்ல பென்ஷன் வாங்க, அதில் எலிஜிபிள் ஆகி இப்போ பென்ஷன் வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறவங்களும் இதில் வந்து இப்போ எலிஜிபிள். That's it. ஸோ that's all about this news. அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து நியூஸ் பேஜில் வந்து இருக்கிற இன்னொரு ஆர்டிக்கல், கிளாசிக்கல் லாங்குவேஜ் சென்டர்ஸ் ஆஸ்க் ஃபார் அட்டானமி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னன்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் we have to know certain facts about the classical languages. So far நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 6 லாங்குவேஜஸை வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜஸாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணது வந்து தமிழ், செகண்ட் வந்து சான்ஸ்கிரிட், அடுத்து தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஒடியா. ஸோ 6 லாங்குவேஜஸ் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜஸாக இருக்குது. இது வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜாக செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து 8th ஷெடியூலில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ 8th ஷெடியூலில் இதை லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பெனிஃபிட், கிளாசிக்கல் லாங்குவேஜாக இதை லிஸ்ட் பண்ணாங்கன்னா என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த செர்டன் லாங்குவேஜஸ்க்கு வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கிடைக்கும். அண்ட் யூனிவர்சிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் சேர்ஸ் வந்து அந்த லாங்குவேஜஸ்க்காக செட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இதோட கீ பெனிஃபிட்ஸ். இப்போ இஷ்யூ என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் செட் பண்ணுறாங்களா, இதில் வந்து ஈக்குவலாக வந்து ரிசோர்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அலோகேட் பண்ணுறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்டுக்கு வந்து 600+ crores வந்து ஓவரால் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மொத்தமாக அதர் 5 லாங்குவேஜஸ்க்கு சேர்த்து 25+ crores தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ்டாக வந்து ரிசோர்ஸ் அலோகேஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது ஒரு ப்ராப்ளம் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. பட் இந்த ஆர்டிக்கிளில் என்ன இஷ்யூ பேசியிருக்காங்க அப்படின்னா, இந்த 4 சென்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது எக்ஸ்க்ளூடிங் தமிழ், அதாவது தெலுங்கு, கன்னடா, மலையாளம் அண்ட் ஒடியா. ஸோ இந்த 4 சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிபெண்டன்ட். அதாவது சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ் இருக்குல்ல, CIL, இது வந்து மைசூரில் இருக்குது. ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த 4 சென்டர் இருக்கும். ஏன்னா தமிழுக்கு வந்து அட்டானமஸாக சென்டர் இருக்குது. அதாவது அவங்களே டிசிஷன் எடுத்துக்கலாம், அவங்களே ஃபண்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம், ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ இப்போ டிமாண்ட் என்ன அப்படின்னா, இந்த 4 சென்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஒடியா, இந்த 4 சென்டர்ஸ் வந்து தே டிமாண்ட் ஃபார் த அட்டானமி. ஏன்னா நாங்கள் இப்போ ஒரு ப்ரோக்ராம், நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை கண்டக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து ஃபண்டு வந்து டிஸ்பர்ஸ் பண்ணுறாங்க. அதுவுமே வந்து சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அந்த டிஸ்பர்ஸ்மெண்ட்டை வந்து பண்ணணும். எங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கும், அதனால் எங்களுக்கு அட்டானமி தேவை அப்படின்னு சொல்லிட்டு ரெக்குயர்மெண்ட் வந்து வச்சுருக்காங்க. அதுதான் இந்த நியூஸ். அது போக இன்னொரு இஷ்யூ என்ன அப்படின்னா, அங்கே வந்து ரெக்வயர்டு மேன் பவர் வந்து இல்லை. இந்த சென்டர்ஸ்லலாம் அலோகேட் பண்ணது ஒரு நம்பராக இருக்குது, ஆனால் அப்பாயிண்ட் பண்ணுறது கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே இவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அட்டானமி வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்டர்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் இஷ்யூ. ஓகே, ஸோ that's all about this news. அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து எடிட்டோரியலில் வந்திருக்கிற லீட் ஆர்டிக்கல், ரியாலிட்டி ஆஃப் ரியல் லைஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஸ் அ ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்டாக கேரளா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ரிலேட்டடாக வந்திருக்கிற ஆர்டிக்கல் இது. ஸோ உமன்ஸ் வந்து ஒர்க் பிளேஸில் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ், எஸ்பெஷலி ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில், அதுக்கான ரீசன் என்ன, இதை வந்து சொசைட்டியே வந்து எப்படி ஸ்ட்ரக்சரலாக பர்பச்சுவேட் பண்ணுது அப்படின்றது தான் இந்த எடிட்டோரியல் ஆர்டிக்கலில் வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆர்டிக்கலோட கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, கேரளா கவர்மெண்ட் வந்து ஜஸ்டிஸ் கே ஹேமா கமிட்டி அவங்களோட ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த கமிட்டி வந்து 2017 வந்து அப்பாயிண்ட் பண்ண கமிட்டி. 2017 வந்து பார்த்தீங்கன்னா அப்போ மீ டூ மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருந்தது. அதே டைமில் கேரளாவில் ஆக்டர் திலீப் மேலே வந்து ஒரு அலோகேஷன் வச்சாங்க, அப்டக்ஷன் அண்ட் ரேப் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த இஷ்யூ வந்து கேரளாவில் ரொம்ப பெரிய இஷ்யூவாக போச்சு. ஏன்னா பேரலெல்லாம் வந்து மீ டூ மூவ்மெண்ட்டும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருந்தது. ஸோ அதனால கேரளா கவர்மெண்ட் வந்து 2017 எஸ்பெஷலி இந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் உமன்ஸோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்றத வந்து அசஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த கமிட்டி இது. 2019 இவங்களோட ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக ஆகஸ்ட் 2024 தான் இந்த ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் பண்ணி இருக்காங்க. இது பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து நம்ம சொசைட்டில சிஸ்டமிக்கா என்ன இஷ்யூ இருக்கு இந்த செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் டிஸ்கிரிமினேஷனுக்கு, எஸ்பெஷலி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து எவ்வளோ ரூட்டட் ஆயிருக்கு அப்படின்றத வந்து
நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அதனால் வந்திருக்கிற ஒரு ஆர்டிக்கிள் இது. ஸோ இதுக்கு சொல்யூஷனாகவே இந்த ஆர்டிக்கிளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு வந்து நம்ம சொசைட்டிலேயே ஒரு ஸ்ட்ரக்சுரல் ரிஃபார்ம் வந்து தேவை அப்படின்ற டைரக்ஷனில் தான் இந்த ஆர்டிக்கிள் வந்து மூவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் டிஸ்கிரிமினேஷன். நம்ம சொசைட்டியில் வந்து எஸ்பெஷலி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் கிட்ட வந்து சர்டன் ஃபேவர்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு, ஒர்க் கொடுக்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபேவர்ஸை வந்து ரெஃப்யூஸ் பண்ணுற உமன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட கான்சிக்வன்சஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆஸ்ட்ரசைசேஷன், விச் மீன்ஸ் அவங்கள வந்து செக்லூட் பண்ணுறது, அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம தடுக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பிளேஸில் வந்து லேக் ஆஃப் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் வந்து இல்லை. இதை வந்து ஒரு ப்ராப்ளமாக இந்த கமிட்டியில் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த உமன்ஸ்க்கு அகென்ஸ்டாக நடக்குது இல்லையா இந்த அசால்ட்டு, ஸோ இதுக்கு வந்து ஒரு கல்ச்சுரல் கண்டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா நம்மளோட சொசைட்டி இருக்கு இல்லையா, நம்ம சொசைட்டி வந்து இட்ஸ் ஹைலி கன்சர்வேட்டிவ் அண்ட் பேட்ரியார்க்கல் சொசைட்டி. இந்த மாதிரி ஒரு சோஷியல் செட்டப்பில் உமன்ஸ் கிட்ட வந்து செர்டன் பிஹேவியர்ஸ் வந்து நம்ம சொசைட்டியாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உமன் வந்து என்ன ட்ரெஸ் வேர் பண்ணணும், அவங்களுக்கு வந்து யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், அவங்களோட சாய்ஸஸை வந்து நம்ம லிமிட்டட் ஆக்குறோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியலி நம்ம உமன்ஸ் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. இந்த எக்ஸ்பெக்டிங் பிஹேவியர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து இட்ஸ் லீட்ஸ் டு தி செக்ஷுவல் அசால்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த எக்ஸ்பெக்டேஷனோட நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் உமனோட கன்சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் irrelevant. உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா அதெல்லாம் முக்கியம் இல்லை, யூ ஹேவ் டு டூ திஸ் திங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் இல்லையா. உமன்ஸ்க்கு சாய்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்காம, அவங்களோட ஒப்பீனியன் கேட்காம, கன்சென்ட் கேட்காம சில விஷயங்களை நம்ம பண்ணுறோம் இல்லையா, இதுதான் இட் லீட்ஸ் டு தி செக்ஸுவல் அசால்ட். ஸோ இதுதான் இந்த ரேப் மாதிரியான அசால்ட்டுக்கும் காரணமாக இருக்குது. அப்போது சொசைட்டியோட ஸ்ட்ரக்சர் கூட இந்த ரேப் இன்சிடென்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரீசன். ஏன்னா இப்போ ஒரு ரேப் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இண்டிவிஜுவல் பண்ண கிரைம் அப்படின்னு நம்ம பார்க்கறது ஒரு பெர்ஸ்பெக்டிவாக இருந்தாலுமே அது மட்டும் காரணம் கிடையாது. நம்மளோட சோஷியல் ஸ்ட்ரக்சரும் ஒரு காரணம் அப்படின்றத வந்து இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இல்லையா, உமன்ஸ் கிட்ட இருந்து சர்டன் பிஹேவியரை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உமனோட கன்சென்ட்டை வந்து நம்ம irrelevant-ஆ பார்க்குறது. இதனால் என்ன நடக்குதுன்னா நம்ம சொசைட்டியோட ஃபேப்ரிக்காவே நம்ம இதை வந்து என்ன பண்ணுறோம், நார்மலைஸ் பண்ணுறோம். அண்ட் உமனை வந்து நம்ம அப்ஜெக்டிஃபை பண்ணுறோம். ஓகே, விட்ஸ் ஆல் கிரியேட் தி ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து இந்த ரேப் அண்ட் செக்ஷுவல் அசால்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ NCRB அதாவது நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவோட டேட்டாவை எடுத்துட்டோம் அப்படின்னா 2022 மட்டும் 31,000+ கேசஸ் வந்து இந்தியாவில் வந்து பதிவாயிருக்கு. பதிவாகாமல் எவ்வளோ கேஸ் இருக்கும் அப்போது, ஏன்னா ஸோ இந்த ஆர்டிக்கலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து 1997 விசாகா கைட்லைன்ஸ் வந்து கொடுத்தாங்க. அதாவது ஒரு ஒர்க் பிளேஸில் வந்து என்னென்னலாம் நம்ம கடைப்பிடிக்கணும் உமன் சேஃப்டிக்காக அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, விச் இஸ் ஒன் ஆஃப் தி ரிமார்க்கபிள் ஜுடிஷியல் லெஜிஸ்லேஷன். ஓகே, அதுக்கப்புறம் நம்மளோட பார்லிமெண்ட் வந்து ஒரு ஆக்டை எனாக்ட் பண்ண 16 வருஷம் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த 16 வருஷம் கழிச்சு, அதாவது 2013 தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்டே வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா ஆனால் இந்த ஆக்ட்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில குறைகள்லாம் இருக்க தான் செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆக்டோட ஒன் ஆஃப் த கீ ஃபியூச்சர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த ஒர்க் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி வந்து அவங்க ஃபார்ம் பண்ணணும். அந்த கமிட்டியில் சர்டன் மெம்பர்ஸ் இருக்கணும். அவங்க வந்து அந்த அக்ரிவிட் உமனோட அந்த இஷ்யூவை வந்து அவங்க ஹியர் பண்ணி அதுக்கான மெஷர்ஸ் வந்து எடுக்கணும். இப்போ இந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் உமன் இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. என்னதான் எஃபெக்டிவாக இருந்தாலுமே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆக்டில் வந்து வாட் இஸ் ஒர்க் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அந்த டெஃபினிஷனில் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் வரும். ஆனால் இருந்தாலுமே இது வந்து எஃபெக்டிவ் கிடையாது. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற உமன்ஸ்க்கு வந்து இது சூட்டபிளும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கலில் என்னதான் நம்ம இந்த விக்டிம்ஸ் இருப்பாங்கல்ல, இந்த செக்ஷுவல் அசால்ட் விக்டிம்ஸ், இவங்களோட அனானிமிட்டியை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். இவங்களோட பேரை வந்து ரிவீல் பண்ணக்கூடாது, ஈவன் டூரிங் த கேஸ், கோர்ட்லையும் கூட. ஸோ அதுக்கு ஒரு கேஸ் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம வந்து சில மெஷர்ஸ் எடுத்தாலுமே உமன்ஸ் வந்து தே ஆர் ரிலக்டன்ட். ஏன்னா கேசஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது, ஆல்மோஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணப்படுறது இல்லை இந்தியாவில்.
இதுக்கு மெயின் ரீசன் வந்து அந்த விக்டிம், அந்த சர்வைவர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து தே ஆர் ரிலக்டன்ட். எனக்கு வந்து நீதி வேணும் அப்படின்னு கோர்ட்டுக்கு வரமாட்டாங்க. அப்போ அந்த கண்ட்ராடிக்ஷன் வந்து உங்களுக்கு புரியுதா? நம்மகிட்ட ப்ரொவிஷன் இருக்கு, அவங்க பேரை நம்ம ரிவீல் பண்ண மாட்டோம். இப்போ இந்த 2017 ஆக்டர் திலீப் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ட்ரஸ் நேமை வந்து நம்ம ரிவீல் பண்ணலை. அதுக்கு வந்து ஒரு சூடோனிம் கொடுத்துருப்பாங்க, காயத்ரி அப்படின்ட்டுன்னு. ஸோ அப்போ அந்த ஆக்ட்ரஸ் வந்து நமக்கு யாருன்னு தெளிவாக தெரியாது. அப்போ அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ண தான் செய்கிறாங்க. அப்படி இருந்துமே உமன்ஸ் ஆர் ரிலக்டன்ட் டு பர்சியூ ஜஸ்டிஸ். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சொசைட்டியை தான் இங்கேயும் காரணமாக சொல்கிறாங்க. ஏன்னா சொசைட்டியில் ஒரு விக்டிம்க்கு வந்து எஸ்பெஷலி செக்ஷுவல் அசால்ட் அண்ட் ரேப் விக்டிம்ஸ்க்கு நம்ம சப்போர்ட் கொடுக்கறத காட்டிலும் நம்ம என்ன பண்ணுறோம், மிஸ்கைடட் எம்பத்தி அண்ட் டிஸ்கஸ்ட்டை தான் நம்ம காட்டுறோம். இது ஒரு காரணம். ஓகே, அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா வி நீட் அ ஸ்ட்ரக்சுரல் ரிஃபார்ம். ஸோ இந்த ரிப்போர்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அண்ட் இந்த ஆர்டிக்கிள்லேயும் ஃபைனலாக என்ன சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னா, ஆஸ் அ சொசைட்டியாக நமக்கு ஸ்ட்ரக்சுரல் ரிஃபார்ம் தேவை. இதை வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும், கொண்டு வரணும். அதுக்கான லெஜிஸ்லேஷன், ப்ராப்பர் லெஜிஸ்லேஷன் கொண்டு வரணும். உமன்ஸ்க்கு வந்து ஒர்க் பிளேஸில் எஸ்பெஷலி சினிமா இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கான பேசிக் ஃபெசிலிட்டியை வந்து என்ஷூர் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து ப்ராப்பர் மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கிளில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ that's all about this article. And next article, editorial article, new age gateway devices, the latest health threat அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆர்டிக்கிளோட கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே இ சிகரெட் தெரியும் இல்லையா? ஸோ இ சிகரெட் வந்து எதுக்காக வந்து இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னா, நம்மளோட ஆர்டினரி சிகரெட் இருக்குல்ல, அதில் வந்து அடிக்ஷன் வந்து அதிகம். அப்போ அந்த அடிக்ஷனை வந்து நம்ம குறைக்கிறதுக்காக ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனாக இந்த இ சிகரெட் வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது சிகரெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் வந்து இருக்கும். அதையும் சேர்த்து தான் நம்ம இன்ஹேல் பண்ணுவோம். நிக்கோட்டின் மட்டும் இன்ஹேல் பண்ண மாட்டோம். அப்போ அதுலேருந்து நம்ம அந்த அடிக்ஷன்லேருந்து நம்மளை குறைக்கிறதுக்கு அண்ட் அந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்லேருந்து அதோட எஃபெக்ட்லேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு தான் இந்த இ சிகரெட்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போது சுச்சுவேஷன் என்ன மாதிரி ஆயிருக்கு அப்படின்னா, இந்த இ சிகரெட்ஸே இட் காசஸ் ஹெல்த் த்ரெட். அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கிளில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது வந்து எப்படி நமக்கு ஹெல்த் த்ரெட்டாக வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மிஸ்ரிப்ரசன்டேஷன். இது வந்து ஒரு ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவாக வந்தது. நவ் இட் ஹாஸ் பிகம் அ கேட்வே டு தி நிக்கோட்டின் அடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் வந்து இப்போ ஒரு ஸ்கூல் படிக்கிற கிட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து சிகரெட் பற்றி தெரியாது. ஓகே, ஆனால் பிகாஸ் ஆஃப் சர்டன் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் சோஷியல் நார்ம் அண்ட் பியர் ப்ரெஷர், ஈவன் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் வந்து இது வந்து ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இ சிகரெட்டை வந்து கையில் எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து ப்ராப்பர் ரெகுலேஷன்ஸ் வந்து பெருசாக வந்து கண்ட்ரீஸில் வந்து கிடையாது. ஸோ அப்படின்றப்போ ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் இதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிக்கோட்டின் எப்படி இருக்கும் அப்படின்னு பழகிக்கிறாங்க. பழகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, தே மே ரிசார்ட் டு அதர் சப்ஸ்டன்ஸ், ஹார்டர் சப்ஸ்டன்ஸ். லைக் நிக்கோட்டின் மட்டும் கிடையாது, கேனபிஸாக இருக்கட்டும், ஹெராயின். ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸுக்கு இது மூலியமாக அடிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது எல்லாமே எங்கேருந்து ஆரம்பிக்குது, மிஸ்ரிப்ரசன்டேஷன். அதாவது ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம்ல, அதுலேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அமாங் தி யூத் இந்த வேப்பிங் வந்து சர்ஜ் ஆகிட்டு இருக்கு. இதை வந்து நியூ பேண்டமிக் அப்படின்னு இந்த ஆர்டிக்கிளில் வந்து ஆத்தர் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ இந்த நியூ பேண்டமிக் சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த கம்பெனிஸோட ப்ரிடேட்டரி மார்க்கெட்டிங், அதாவது சில்ட்ரன்ஸை வந்து டார்கெட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ், என்டைசிங் ஃப்ளேவர்ஸ்லையும் கொடுக்குறாங்க. ஸ்ட்ராபெரி, லெமனேட், ஆப்பிள்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸில் வந்து வருது. அது வந்து அட்ராக்டிவாக இருக்குது சில்ட்ரன்ஸ்க்கு. ஓகே, அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வேப்பிங் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் சோஷியல் ஸ்டேட்டஸாக பார்க்குறாங்க சில்ட்ரன்ஸ், கெத்தாக பார்க்குறது ஏன்னா அது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் வந்து இதை வந்து ட்ரைவ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இந்த சர்ஜ் ஒன்று வந்து ஏர்லி சசப்டிபிலிட்டி. சில்ட்ரன்ஸ் அண்டர் த ஏஜ் ஆஃப் 10 வந்து தே ஆர் ஈஸிலி கெட் இன்வால்வ் இன் திஸ். ஓகே, அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பியர் இன்ஃப்ளூயன்ஸ். அண்ட் இதோட கான்சிக்வன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா தே ஃபீல் மோர் லோன்லினஸ் சைக்கலாஜிக்கலாக. அண்ட் வேப் பிடிக்கிறவங்க வந்து நான் வேப்பர்ஸ் வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஐசோலேட் பண்ணிடுவாங்க. ஸோ சோஷியல் ஐசோலேஷன். ஓகே, அண்ட் இதோட இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா டெஃபினெட்லி இட் காசஸ் லங் டேமேஜ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி, கவர்மெண்ட்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு சர்டன் ஃபேக்ட்ஸ் தெரியாது. இது வந்து ஹார்ம்ஃபுல்லாக இல்லையா அப்படின்றதுலாம் நமக்கு தெரியாது. அந்த டிஸ்கஷன்லாம் லாஸ்ட் டிக்கெட்டில் நிறைய நியூஸ் பேப்பரில் போயிட்டு இருந்துச்சு. பட் we can sure of that it also causes damage to the lung. அதாவது e-cigarette, vaping associated lung injury, e-valley. இதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. லங் வந்து நமக்கு டேமேஜ் ஆகும் இ வேப்பிங் மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு.
ஓகே. அது போக சர்டன் மென்டல் அண்ட் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இருக்குது. லைக் வந்து ஆன்சைட்டி, டிப்ரெஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி ஏர்லியாக 25 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து அடிக்ட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரெயின் வந்து ஸ்ட்ரக்சுரலி கெமிக்கல் சேஞ்சுக்கு வந்து உள்ளாகும். ஏன்னா அந்த 25 ஏஜுக்குள்ளே தான் நம்மளோட பிரெயின் வந்து ஃபார்மேட்டிவ் ஸ்டேஜில் இருக்கும். 25 வயசுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புது செல்ஸ் வந்து கிரியேட் ஆகாது நம்ம பிரெயினில். இது எல்லாமே அதுக்கு முன்னாடி வர்றது தான். அப்போ அந்த ஃபார்மேட்டிவ் ஸ்டேஜ்லேயே நம்ம பிரெயினை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு அடிக்டிவ் பிரெயினாக மாற்றிடுறோம். ஸ்ட்ரக்சுரல் சேஞ்சஸ் வந்து நடந்துருது கெமிக்கலி. ஓகே, இதை வந்து ஒரு இம்பேக்டாக சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து இந்த அடிக்ஷன் மெக்கானிசம் பற்றி இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிகரெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் எஃபிஷியன்ட். இதை வந்து எப்படி இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம நார்மல் சிகரெட் வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த நிக்கோட்டினை வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக வந்து நம்ம பிரெயினுக்கு வந்து எடுத்துகிட்டு போகாது. ஆனால் இந்த சிகரெட் வந்து இன்ஜினியரிங் பண்ணியிருக்கிறது வந்து எஃபிஷியண்ட்டாக, நாட் ஈவன் அ சிங்கிள் டைனி ட்ராப் ஆஃப் நிக்கோட்டின் இது வந்து நம்ம பிரெயினுக்கு போகாமல் வேஸ்ட் ஆயிடாது. ஓகே, இதுக்கு வந்து ஒரு கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. என்னதுன்னா பென்சோயிக் ஆசிட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து எஃபிஷியண்ட்டாக நம்ம பிரெயினுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஆர்டிக்கலில் இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் இன்னொரு ஆஸ்பெக்டில் இந்த ஆர்டிக்கலில் என்ன பார்த்துருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம இந்த சிகரெட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து நிக்கோட்டினை வந்து வேப் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி ஒய் நாட் கெனபிஸ், ஹெராயின், கொக்கைன் இதெல்லாத்தையுமே கூட நம்மளால் வேப் பண்ண முடியும் சிகரெட்ஸில் வச்சு. ஸோ இப்போ அது ஒரு த்ரெட் இருக்குது நமக்கு. ஏன்னா அப்புறம் வந்து நம்மளோட பாலிசி அண்ட் பப்ளிக் ஹெல்த் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம கண்ட்ரியில் ஒரு ஸ்ட்ராங்கான ரெகுலேட்டரி மெஷர்ஸ் வந்து நம்ம எடுக்கணும். ஓகே, லைக் இந்த ஆட்ஸை வந்து ரெகுலேட் பண்ணணும், ஃப்ளேவர்ஸ் வந்து கொண்டு வர்றத தடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி மெஷர்ஸ்லாம் நம்ம எடுக்கணும். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணணும். அண்ட் இந்த சிகரெட்டுக்கு அடிக்ட் ஆகிறவங்க வந்து குயிட் ஆகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கான சப்போர்ட் சிஸ்டம் அண்ட் இன்டர்வென்ஷன்ஸ் வந்து நம்ம எடுக்கணும். அண்ட் இதை வந்து ப்ராப்பராக ரிசர்ச் அண்ட் மானிட்டரிங் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். ஸோ ஃபார் ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாமே நமக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, அண்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் பின் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.